மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ மாவு வந்து நல்லா குளிச்சு நல்லா வந்து கெட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி எல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி ஊற்றி எண்ணெய் வந்து லைட்டாக வந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ட்ராப் விட்டாலே போதும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வர்றதுக்கு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து எடுத்துக்கினா தேவையான அளவுக்கு மொத்தத்தில் வந்து பெருசு பெருசாக ஊற்றுவாங்க, ஒரு மாதிரி லிமிட்டாக ஊற்றுவாங்க. ஒன்று ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா நல்லா வேகட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து நல்லா வெந்துட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ½ hour இருந்தால் எல்லாமே வந்து மடமடான்னு பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புது ஸோ இது இந்த பக்கம் வந்து விசில் எப்படி வெந்துச்சா வேகலாம் கண்டுபிடிக்கிறது தெரியுதில்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ கத்தியில் வந்து இப்படி பண்ணலாம். ஸோ நல்லா வெந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இட்லி வந்து வெந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்டீமில் அப்படியே இருக்கட்டும். இட்லி வேலை வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேமக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். நல்லா காஞ்சி பிறகு கடுகு சேர்ப்போம். ஸோ கடலைப்பருப்பு நல்லா வெள்ளை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டாங்க. ஸோ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா இதுவும் வந்து வதக்கிட்டாங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணி கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது. ஸோ மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கலக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து வேகட்டும். ஸோ மூடி போட்டு வச்சுலாம். ஒரு 3 விசில் வந்து பிறகு விசிலெல்லாம் ஆஃப் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சுனா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சிடும். கொச்சிட்டு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்பு வந்து கொச்சி நிற்குது. ஸோ கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் லஞ்ச் வந்து சேமக்கிழங்கு தொக்கு மாதிரி ரெடி பண்ணுறேன். புதினா சட்னி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சி பிறகு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டாங்க. ஸோ கடலைப்பருப்பு போட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ புளி வந்து போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா அந்த கொத்தமல்லி ரெண்டு வந்து ஆட் பண்ணுவோம். வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 minutes அப்படியே வந்து பாயில் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து சுத்தமாக நல்லா வந்து பாயில் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கிட்டோம். கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். வதங்கிச்சுன்னா நம்ம வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பெல்லாம் வந்து போட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளிச்சு இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். இல்லை அப்படியே வந்துச்சுலாம். பட் எனக்கு தாளிச்செல்லாம் பிடிக்கும். நான் வந்து தாளிக்கு போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடணும். நான் வந்து காயிட்டோம். கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொரிஞ்சுட்டு இந்த ஸ்டைலில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. சூப்பராக நம்ம வந்து ஹெல்த்தியான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மனுஷன். ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி மெத்தட் வந்து செய்யலாம். ஸோ ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் போட்டு ஆயில் நல்லா வந்து காயிட்டோம். காஞ்சி பிறகு ஸோ கடலைப்பருப்பு வந்து போட்டு நல்லா வதங்கிட்டோம். கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பிறகு நம்ம கடுகு சீரகம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டோம். மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
டிஷ் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு கடம்ப சாம்பார் வந்து பண்ணுறேன். சூப்பராக டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, தோரம் பருப்பு அப்புறம் பூண்டு ஒரு 2 பல் போட்டு அப்படியே வேகலாம். ஸோ அப்படியே வந்து குக்கரில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகட்டும். 1 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போட போகிறேன்னாக்கா மாங்காய், கேரட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஒரு பீஸு, அண்ட் தென் நம்ம வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறோம்னாக்கா நம்ம கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கடம்ப சாம்பாருக்கு. முருங்கைக்காய் ஒரு பீஸ், முருங்கைக்காய், கேரட்டு, வெண்டைக்காய், மாங்காய். ஸோ எடுத்துக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸில் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஸோ இது வந்து கலந்து விட்டுருங்க. ஸோ சூப்பராக வந்து கலந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எண்ணெய் விட்டுட்டு நல்லா வசம் விட்டுருக்கு கடுகு சேர்க்கும். ஸோ ஆனியன் போட்டுருங்க. இது வந்து பச்சை வாசம் போகிறது நல்லா வரணும். பாசி பருப்பு